திறக்காது. யோவான் சொன்னாலும் திறக்காது. நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சொன்னால் எல்லாம் ஆகும். உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். என் கண்கள் உம்மை தேடும். நான் உடைந்தால் என் உள்ளம் வாடும். உம் கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் ஆமென் எந்தன் வாழ்வை தாங்கும். ஒரே சத்தமாய் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் ஆமென் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பலவீனன் என்று சொல்லாமல் ஆமென். ஓரலமாமா கரவபா ஜீசஸ். பலவீனன் என்று சொல்லாமல் சுகவீனன் என்று. ஒரே ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இதயத்தில் வைத்து கட்டளை மூடி இந்த மாதம் ஆண்டவரை சொல்ல வைக்கணும். ஆண்டவரை சொல்ல வைக்கணும். நீங்க ஆண்டவரை சொல்ல வச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க சொல்ல வைக்கணும். ஆவியானவரை தான் என்னால முடியுமா ஆண்டவரே? ஆண்டவர் எக்ஸாம்பிளுக்கு நிறுத்தினது மோசையோ எலியாவையோ அல்ல. எதுவுமே செய்ய முடியாத ஒருத்தன், எதுவுமே செய்ய முடியாத ஒருத்தன். அவன் பேரு கூட, அவன் பேரை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கொன்னை வாயுடைய ஒருவர், குறையினால் அறியப்படுகிறவர். பர்தி ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட பேர் இருக்கு, பர்திமையோன். இவனுக்கு பேரு கூட கிடையாது. இப்படியே கூட்டு கூட்டு பழகிட்டாங்க. அவன் அவரை சொல்ல வச்சுட்டான். நீ அழைக்கப்பட்டவன், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். உனக்காக தான் மறுபடியும் வருகிறான். நீ சொல்ல வைக்கிறது வரை அவர் பெருமூச்சு விட்டுட்டே இருப்பார். நீ சொல்ல வச்சு பாரு அவரோடு கூட. இனியும் உன்னை கடினமாக்காது. உன் நியாயத்தை பிடிச்சிட்டு இருக்காத. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. சிட்சிக்கிறாரா, துப்புறாரா, அக்செப்ட் பண்ணு. அவருடைய தீர்மானத்தின்படி நீ அழைக்கப்பட்டது உண்டானா சகலமும் நன்மைக்கு. ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி, ஆண்டவர் என்ன அதுக்கு நேராக நடத்து. ஜனக்கூட்டத்திலிருந்து எப்படி அவனை நீங்க தனியே அழைத்து கொண்டு போனீரோ, என்னை நீங்க கொண்டு செல்லுங்க, என்னை நீங்க கொண்டு செல்லுங்கப்பா. எனக்கு தெரியலப்பா அடுத்து என்ன செய்யணும்னு. என் வாழ்க்கையில எப்பத்தாங்கிற சத்தம் தொனிக்கப்பட்டு ஆகணும் ஆண்டவரே. அதுக்கு என்னை எப்படி கொண்டு போனமோ என்னை கொண்டு செல்லுவீராக, கொண்டு செல்லுவீராக. அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் ஆண்டவர். உண்மையாய் அப்பா ஏக்கத்தோடு கேட்கிற உள்ளங்களை நீர் அறிவி. எங்களுக்காக நீங்க சொல்ல போறீங்க. நீங்க சொன்னது நடக்கும், உடனே நடக்கும். நாங்க நம்புறோம். 2025 ஆகஸ்ட் மாதம் அநேகர் வாழ்க்கையில உம்முடைய வாயிலிருந்து எப்பத்தா என்கிற சத்தம் துணிக்கப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.